ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிர்மலா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை டாபிக். ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்புபடும். ஒழுக்கம் அப்படின்றது எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும். இதில் விழுப்பம் அப்படின்றது சிறப்பு, தரலான் அப்படின்னா கொடுப்பதால், ஓம்பப்படும் அப்படின்னா காப்பாற்றப்படுதல். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இதில் ஒழுக்கமாக வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர். ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். எய்துவர் அப்படின்னா அடைவர், மேன்மை அப்படின்றது சிறப்பு, இழுக்கம் அப்படின்றது குற்றம். அடுத்த திருக்குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதார் பல நூல்களை கற்றும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார். ஸோ இதில் ஒட்ட அப்படின்றது பொருந்த, ஒழுகல் அப்படின்றது நடந்து கொள்ளுதல், கல்லார் அப்படின்னா அறியார். ஸோ இந்த 3 திருக்குறளுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதனுடைய விளக்கம் என்ன, திருக்குறள் என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ தேங்க்யூ கைஸ்.